வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கட்டு தான். போக்குவரத்து துறைக்கு செப்டம்பரில் ஆட்கள் தேர்வு, அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பேட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் போட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த நியூஸும் பார்த்துருந்தோம், நியூஸ் சொல்லியிருந்தோம். பட் நிறைய நண்பர்கள் என்ன இப்போ இருந்தே படிக்கலாமா சார், நம்ம இப்போ இருந்தே படித்தா போக முடியுமா அப்படின்ற கேள்விகள் கேட்குறீங்க. ஸ்கில் டெஸ்ட் இருக்குது சார், எனக்கு டிரைவிங் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நடைமுறையில் இருக்கிற தேர்வு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் தான் மெயின். ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுதுனா தான் நம்மளோட ஸ்கில்லவே காமிக்கவே முடியும். அதாவது நமக்கு வண்டி நல்லா ஓட்ட தெரியும். அதில் எந்த ஒரு துளி மிஸ்டேக் கூட, அதாவது 100க்கு 100% நான் பர்ஃபெக்டாக வண்டி ஓட்டுவேன், என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்ற நபர்கள் கூட எஸ்சிடிசியில் உள்ளே போகாமல் இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். எவ்வளோ நபர்கள் போட்டி போட்டு எவ்வளோ பேர்த்துல எக்ஸாமில் மார்க்கில் ஒரு ஜஸ்ட் மிஸ் ஆகி வெளில வந்தோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தேர்வு தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த தேர்வில் நம்ம நல்ல மதிப்பெண்கள் வாங்கினதுக்கப்புறம் தான் அவங்கள தான் ஸ்கில்லுக்கே அனுப்புகிறாங்க. அதாவது ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டாக நீங்கள் உங்களோட வண்டி ஓட்டுற திறமையை நீங்கள் ஓட்டி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கே ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும். மார்க் வாங்கின நபர்களை தான், அதாவது இப்போ ஒரு 40,000 பேர் 50,000 பேர் 1,00,000 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1,00,000 பேரையும் பஸ்ஸை மூவ் பண்ணி காமிச்சு அவங்கள அதிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி பண்ணுறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதுக்காக இந்த இடத்துலையே ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் வச்சு 1,00,000 பேர்லேருந்து ஒரு 10,000 பேரை உள்ளே கூப்பிட்டு 10,000 பேரை வண்டியை மூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதிலேருந்து அவங்களுக்கு தேவையான நபர்களை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்காக அந்த 10,000த்துக்குள்ளேயாவது நம்ம வரணும் அப்படின்னா தேர்வில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் நினைக்கலாம் டிரைவருக்கும் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு. பட் அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க அதை தான் சிலபஸாகவே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டு போக்குவரத்து விதிகள் இது எல்லாமே இப்படி ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். இந்த விதிகள் எல்லாமே தெரிஞ்சால் தான் நம்மளால் வண்டியும் நல்லா ஓட்ட முடியும். ப்ளஸ் தேர்வுக்கு செலக்ட் ஆகி இன்டர்வியூவோ ப்ராக்டிக்கலோ நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னாலே இந்த தேர்வு கம்பல்சரி எழுதி ஆகணும். அதனால தான் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், உங்களுக்கு திறமை லெவலில் நீங்கள் 100க்கு 100% இருக்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. 100க்கு 100% இருக்கிற நபர்கள் கூட எஸ்சிடிசியில் வெளியில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரியான நிலைமையை மறுபடியும் உண்டு பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தேர்வுக்கு தயாராகிடுங்க. இப்போ இருந்தே, இன்னையிலேருந்தே. அதாவது எனக்கு ஸ்கில் டெஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குங்க, நான் 100க்கு 100 மார்க் நான் வாங்கிடுவேன், என்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஆளே கிடையாது, நான் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஒரு துளி கூட வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிற நபர்கள் நீங்கள் இன்றைக்கே இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய நபர்கள் ஸ்கில் டெஸ்ட் இல்லாமையும் அவங்களுக்கு சரியாக ட்ரைவ் பண்ண தெரியாமையும் போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு நல்ல மார்க் வாங்கிடுறாங்க. போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதிலேருந்து வெளியில் அவங்களையும் எடுக்க முடியாமல் இருக்கிற ஆள், அதாவது இப்போ ஒரு 10,000 பேரை இன்டர்வியூ கூப்பிட்றாங்கன்னா அதில் இருக்கிற ஒரு 8,000-9,000 பேரை வெளியில் போக சொல்லிவிட்டு செகண்ட் லிஸ்ட்டு தேர்டு லிஸ்ட்டுன்னு கொடுத்து தான் அந்த நபர்களை அவங்களால செலக்ட் பண்ண முடியுது. ஸோ 2வது மார்க் வாங்கி 2வது லிஸ்ட்டை கொடுத்து 3வது லிஸ்ட்டை கொடுத்து செலக்ட் பண்ணுறதுனால நமக்கு அந்த மார்க், அப்போவும் அந்த இடத்துல மார்க் அப்படிங்கிறது தான் பேசிக். ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நீங்கள் இந்த போக்குவரத்து துறையில் உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் மார்க் வாங்கி தான் ஆகணுங்க. அதுதான் விதி, வேறு வழியே கிடையாது. ஏன்னா எல்லாருமே அதாவது எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ப்ரொசீஜர் இதுதான். நல்ல எக்ஸாம் எழுதணும், மார்க்கில் ஹை மார்க் வாங்கணும். அந்த ஹை மார்க் வாங்கின நபர்கள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்களை இதுக்கு கூப்பிடுவாங்க, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை இந்த நபர்கள் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ சிம்பிளாக எக்ஸாமில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேரையுமே வண்டி ஓட்ட விடுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதில் ஒரு 10 பேர், அந்த 10 பேரை எடுத்து டிரைவிங் பண்ண சொல்லிவிட்டு அவங்க கூட ஒரு 1 ஹவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது ஒரு 10 பேராக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால பிரேக் கரெக்டாக போட முடியுதா, டிராஃபிக்கில் கரெக்டாக ஓட்டுறாங்களா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா, எல்லாத்தையும் செக் பண்ண முடியும். அவங்களோட மென்டலி, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் சடன் பிரேக் அடித்து அந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக வண்டியை மூவ் பண்ணி இது பண்ணுறாங்களா, இல்லை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்ற மாதிரியான எல்லா தகவல்களையும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் அவங்க ஒரு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கான வழியை தான் இந்த எக்ஸாம் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்க பாருங்கள். உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருந்தாலும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் தேர்வில் மார்க் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வேலை அப்படின்றது கிடைக்கும். அதனால தான் சொல்கிறோம், முழுக்க தேர்வு சம்மந்தப்பட்ட வேலை தான் இது. தேர்வு எழுதுனா தான் நமக்கு வேலை கிடைக்கும்.
நல்ல மார்க் வாங்கினா தான் வேலை கிடைக்கும். இன்னிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தேவை இருக்கிற நபர்கள் இங்கே டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் தெரியுது பாருங்கள், அந்த டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். அது போக உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றதும் கொடுப்போம். ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ஒரு நாளும் கிளாஸ் அப்படின்றதும் வரும். நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸும் ப்ளஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இதை 2 மட்டுமே பார்த்தாலே போதும். உங்களுக்கு வந்து ஜாப் அப்படின்றது கன்ஃபார்ம் தான். நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸாம் வரையும் மட்டும் நம்ம கைடன்ஸ் பண்ண போகிறதில்ல. எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் முடிச்சுட்டு ஜாபில் போய் உட்கார்ற வரையுமே அந்த மெட்டீரியல்ஸ் வாங்குகிற நபர்களுக்கு நம்ம வந்து கைடன்ஸ் அப்படின்றது கொடுப்போம். என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து ட்ரைவ் பண்ண தெரியும் எல்லாருக்குமே. நீங்கள் எல்லாருமே ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ் தான். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை. 10 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நபர்கள் தான், அதில் டவுட் இல்லை. பட் ஒரு ப்ரொஃபஷனலாக இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது, ஒரு ப்ரொஃபஷனலாக போயிட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து உங்களுக்கு கைடன்ஸ் அப்படின்றது பண்ணுவோம். ஸோ டிரைவிங்க்கு உங்களுக்கு ஆனால் டிரைவிங்க்கு பண்ண மாட்டாங்க, அதையும் சொல்லிடுறேன். டிரைவ் எப்படி பண்ணணுன்றதை சொல்லித்தர மாட்டோம். அது வந்து உங்களோட ஓன் இதுதான். ஸோ அதனால் இந்த விஷயங்களையும் நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ டோட்டலாக எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டு ஒரு ஜாபில் உட்கார்ற வரையும், இந்த ஜாபில் உட்கார்ற வரையும் நம்ம கைடன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். முழுக்க இது இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்தளவுக்கு தேர்வு ரிலேட்டடாக தான் எக்ஸாம்ஸ் அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படிங்க. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த தேர்வில் வெற்றி பெற்று ஜாபுக்கு அப்படின்றது போக முடியும். இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.